குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ தேர்தல் களம் பயங்கரமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்க. ஆனா அதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ட்ரெண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இளைஞர் யூபியில பாத்தீங்க அப்படின்னா 8 முறை பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காரு. அதுவும் ஒவ்வொரு டைமும் போயிட்டு போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சட்டையை மாத்திக்கிட்டு வந்து அதை வந்து தானே வீடியோவும் எடுத்து வெளியிட்டு இருக்காரு. இது வந்து பயங்கரமா ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பாஜக என்ன தப்பு பண்ண போறாங்க, எங்க வந்து நம்ம தலையிடலாம் அப்படின்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்த நிலையில இப்ப இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தலைவர்களும் இதுக்கு பயங்கரமான கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல 7 கட்டங்களா தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதுல ஆல்ரெடி 3 கட்ட தேர்தல் முடிஞ்சு 4வது கட்ட தேர்தல் அப்படிங்கிறது மே 13ஆம் தேதி நடந்தது. அந்த தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல வந்து கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் அதிகபட்சமா தொகுதியில நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அப்படின்னு பார்த்தா அந்த தொகுதியில தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட தொகுதி அப்படிங்கும் போது அங்க வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2 முறை வந்து பாஜக தான் அங்க வந்து ஆட்சியில இருந்தாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அதிகபட்சமா அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து அங்க அதிகமா வந்து வென்றிருக்காங்க. கடந்த 2 முறை பாத்தீங்க அப்படின்னா 2014 இருக்கட்டும் 19 இருக்கட்டும் 2 வருடங்களுமே வந்து பாஜக தான் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா அதை தொடர்ந்து இப்போ இந்த டைம் வந்து கண்டிப்பா ஒரு இழுபறி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருந்த ஒரு தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உத்தரப்பிரதேசல ஃபருகாபாத் அப்படிங்கிற தொகுதி. இந்த தொகுதியில வந்து எலெக்ஷன் நடந்தப்போ அங்க வந்து ஒரு இளைஞர் பண்ணின விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் இந்திய கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி பாத்தீங்க அப்படின்னா அதற்கு பயங்கரமா கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அகிலேஷ் யாதவும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பல தலைவர்களும் இதற்கான கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நேர்மையா இருக்கணும். ஆனா இவ்வளவு ஈஸியா வந்து ஒரு இளைஞர் வந்து 8 முறை வாக்களிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓட்டிங் பண்ற அந்த பூத்துக்குள்ள வந்து நம்ம மொபைல் போனை எடுத்துட்டு போக கூடாது. ஆனா அதையும் தாண்டி அவர் மொபைல் போன் எடுத்துட்டு போய் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு இருக்காரு வேற. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பல தலைவர்களும் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து எக்கச்சக்கமான இடங்கள்ல நிறைய தொகுதிகள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவதூறா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களும் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை வந்து ராகுல் காந்தி முன் வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவுக்கு மோடிக்கு அவங்க மேல வந்து நம்பிக்கையே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முழுக்க முழுக்க தோல்வி பயம் வந்துருச்சு. அதனாலதான் வந்து இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்க நேரடியா களமிறங்காம இப்படி அவங்க தொண்டர்கள் மூலியமாவோ ஏதாவது ஆட்கள் மூலியமாவோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட ராகுல் காந்தி இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இனிமேல் வந்து பாஜக ஆட்சிக்கு வரவே முடியாது. அவங்களோட தோல்வி அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது ஏதாவது பண்ணி கோல்மால் பண்ணி இந்த எலெக்ஷன்ல வந்து ஒண்ணு எலெக்ஷன்ல ஸ்டாப் பண்ணிடலாம், இல்ல அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பக்கம் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பாஜகவோட பூத் கமிட்டியா தான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ட்விட்டர்ல தன்னோட விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இளைஞர் அப்படிங்கிறவருக்கு வந்து வெறும் 17 வயசு தான் இருக்கு. 18 வயசு நிரம்பினாதான் வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட் போட முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். ஆனா அதுவே இல்லாம 17 வயசு நிரம்பிய ஒரு சிறுவன் வந்து இந்த மாதிரி வந்து ஓட் பண்ணி இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் யாரு இந்த மாதிரி வந்து பண்ண வச்சாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான விவாத பொருளாவே இந்த விஷயம் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அரசியல் களத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தலைவர்கள் நிறைய விவாதங்களை முன் வச்சுட்டு வரக்கூடிய நிலையில இப்போ இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தேர்தல் ஆணைய தலைவர் வந்து ரீசெண்டா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா அதாவது ஒவ்வொரு தலைவர்களும் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து முன் வச்சு குற்றச்சாட்டு வைக்கிறத வந்து எடுத்து அவரு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா இதற்கு நாங்க வந்து சரியான தகுந்த ஒரு நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லாம எந்த தொகுதியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததோ அதற்கான விதிமீறல் நடந்திருக்கு, சோ அதனால நாங்க அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு ட்விட்டர் பதிவு வெளியிட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில வந்து மறுபடியும் ரீ எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் கண்டிப்பா நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. இப்படி பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சரியா நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு பல தலைவர்கள் குற்றச்சாட்டு வச்சாலும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குற்றச்சாட்டு அது போக ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல எம்பிஸ் இருக்கக்கூடிய இந்த யூபி தொகுதியில கண்டிப்பா எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போகுது, சரியான முறையில தேர்தல் நடக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.